ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துடலாம். ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ரொம்ப தூரத்துலேருந்து 2 குடம் தண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாங்களாம். அந்த 2 குடம் தண்ணியும் தன்னோட வீட்டு கதவை திறந்து கதவுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு திரும்பவும் 2 குடம் தண்ணி எடுக்க போயிட்டாங்களாம். அந்த நேரம் பார்த்து வேலைக்கு போயிருந்த அவளோட கணவன் மதிய சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. அவருக்கு ரொம்ப பசியோட வந்த கணவன் கதவுக்கு பின்னாடி 2 குடம் இருக்கிறது தெரியாம கதவை திறக்கிறான். கதவை திறந்த போது அவன் குடம் தடுக்கி கீழே விழுகுறான். 2 குடத்துல இருக்கிற தண்ணியும் வீணா போயிடுது. இதனால அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. அவன் இன்னைக்கு வரட்டும் பேசிக்கலான்னு ரொம்ப கோபமா சொல்றான். அந்த நேரம் பார்த்து அவனோட மனைவியும் 2 குடத்தோட திரும்ப வந்துட்டா. அவன் கொஞ்சமும் யோசிக்காம திட்ட ஆரம்பிக்கிறான். உன்னையெல்லாம் எப்படி தான் பெத்து வளர்த்தாங்களோ, உனக்கெல்லாம் அறிவே இல்லையான்னு திட்ட ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட அவளுக்கு ரொம்ப கோவம் வருது. நானே வாந்தி மயக்கத்தோட தண்ணீர் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வரேன் ரொம்ப தூரத்துல இருந்து. நீங்கள் என்ன கண்ணை எங்கே வச்சிருக்கீங்க, நீங்கள் பார்த்து வர மாட்டீங்களான்னு திட்டுறா. இப்படியே ஒருத்தங்க பேசி வார்த்தைகள் எல்லாம் பெருசாகி புருஷனுக்கு ரொம்ப கோவம் வந்து அவனும் அவளை அடிச்சிடுறான். உடனே இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளோட அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுறா. இது ஒரு சின்ன பிரச்சனை, ஆனால் இது ஒரு கணவன் மனைக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரிவை ஏற்படுத்தியிருக்கு பாருங்க. சரி, இந்த ஸ்டோரியை அப்படியே வேற மாதிரி பார்க்கலாம் வாங்க. அவனும் குடம் தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. 2 குடம் தண்ணி கொட்டி போச்சு. உடனே அவன் யோசிக்கிறான், அடடே 2 குடம் தண்ணி நம்ம கீழே கொட்டிட்டோமே. பாவம் வாயும் வயிறுமா இருந்துட்டு ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரா. அவ வந்ததும் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நம்மளே அந்த 2 குடம் தண்ணியையும் திரும்ப எடுத்துட்டு வந்துடலான்னு நினைக்கிறான். அந்த நேரம் பார்த்து தண்ணி குடத்தோட அவளும் வீட்டுக்கு வரா. உடனே அவகிட்ட போய் என்னை மன்னிச்சு விடு, நான் தெரியாம கீழே விழுந்து 2 குடம் தண்ணீரையும் தடுக்கி விட்டுட்டேன். நானே போய் திரும்ப 2 குடம் தண்ணியும் எடுத்துட்டு வரேன். நீயோ பாவம் ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்றான். உடனே அவள் பதறி போய், என்னது நீங்கள் கீழே விழுந்துட்டீங்களா, உங்களுக்கு எதுவும் ஆகலையே, தண்ணி போனால் போகட்டும், உங்களுக்கு எதுவும் இல்லையேன்னு கேட்குறா. நீங்கள் எல்லாம் போய் அந்த 2 குடம் தண்ணி எடுத்துகிட்டு வர வேணாம், நானே அப்புறமா எடுத்துக்கிறேன்னு சொல்கிறா. இதை கேட்டதும் அவன் அப்படியே நெகிழ்ந்து போகிறான். இவ்வளோதாங்க நம்ம வாழ்க்கை. கணவனோ மனைவியோ யாருமே தெரிஞ்சு தப்பு பண்ணுறதில்ல. 2 பேரில் ஒருத்தங்க ஒரு படி இறங்கி வந்தாலே மற்றவங்க கண்டிப்பாக 10 படி கீழே இறங்கி வருவாங்க. நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்களும் வளரணும். அதனால புரிதலும் விட்டு கொடுக்கறதும் தான் வாழ்க்கை. நன்றி.